ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆதி சமையல் யூடியூப் சேனலில் ரொம்பவே சாஃப்டான சூப்பரான பரோட்டா எப்படி வீட்டிலே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 3 டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், சாஃப்டான பரோட்டா நீங்களே செய்யலாம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பரோட்டாவுக்கு மாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 1/2 கிலோ மாவு இருக்கும். இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக, அதாவது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு பரோட்டாவுக்கு அந்த ப்ரௌன் கலர் கொடுக்கறதுக்காக. அது கூடவே நான் 1/2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பால் பவுட்ரு கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வேறு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, முட்டை அது மாதிரி எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணியை விட்டு நல்லா மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி இந்த மாவை ஒரு ஒர்க்கிங் ஏரியாவில் மாற்றிக்கோங்க. மாவை எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா இழுத்து பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். இதுதான் டிப் நம்பர் 1. பரோட்டா நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு நம்ம ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. கிராக்ஸ் எதுவும் இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி நம்ம ரெடி பண்ணி அதை ஒரு ஆயில் அப்ளை பண்ண ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு மாவு காஞ்சி போகாமல் இருக்கணுன்றதுக்காக இந்த ஆயில் அப்ளை பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத்தை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு அதை மேலே போட்டு மூடிடுங்க. கூடவே மேலே தட்டு போட்டு மூடுறதுக்கு மறக்காதீங்க. தட்டு போட்டு மூடி கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் மாவு நல்லா ஊறணும். இதுதான் டிப் நம்பர் 2 பரோட்டா சாஃப்டாக வரத்துக்கு. மாவை பிசைஞ்சு வச்சு கிட்டத்தட்ட 2லேருந்து 2.5 மணி நேரம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், மாவு நம்ம வச்ச அளவை விட கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி வந்திருந்ததுன்னா உங்களுக்கு மாவு நல்லா ஸ்மூத்தாக இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே உங்களுக்கு மாவை நான் எடுத்து காட்டுறேன். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. மாவில் கொஞ்சம் கூட கிராக்கே இல்லாத அளவுக்கு நல்லா மாவு ஸ்மூத்தாக இருக்குது. இந்த அளவுக்கு மாவு வந்திருந்ததுனா தான் நமக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட கிராக்ஸே இல்லை, நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு. நீங்கள் 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சா மட்டும்தான் இந்த மாதிரி மாவு நமக்கு கிடைக்கும். இது மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்து வரைக்கும் மாவை மறுபடியும் நல்லா நம்ம பிசையணும். பிசைஞ்சால் தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பரோட்டா சாஃப்டாக வரும். நான் அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கிராக்ஸ் எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்ம உருண்டை போடணும். இங்கே பாருங்கள், ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் நடுவில் மாவு வச்சு நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே எந்தவித கிராக்ஸும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு உருண்டை ஈஸியாக போட்டுடலாம். இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கிற எல்லா மாவையும் நான் உருண்டை போட்டுடுறேன். போட்டுட்டு நீங்கள் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி 2 ஹவர்ஸுக்கு மேலே ஊற வச்சுருக்கோம். அது மாதிரி ஊற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கிற எல்லா உருண்டையும் ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி தேய்க்கிற கட்டையை வச்சு ரொம்ப தேய்க்காமல் லைட்டாக தேய்ச்சி சின்ன ரவுண்டாக நம்ம போட்டு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம சின்னதாக ரவுண்டாக இது மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சிடலாம். இது மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் 2 பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வைங்க. அது இன்னும் கொஞ்சம் நேரம் ஊறும். இது மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் வீசினீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா மெலிசாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே நல்லா கையிலேயே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். உங்களுக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா பெருசாக விரிஞ்சு வரும். நம்ம 2 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சதுனால நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும். நான் ஃபஸ்ட்டு தேய்ச்சி வச்ச அந்த அப்பளத்தை எடுத்து இந்த மாதிரி நல்லா ஓரங்களில் மட்டும் நல்லா மெலிசாக கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இடது கையோட 4 விரலை அந்த அப்பளத்துக்கு அடியில் வச்சுக்கோங்க. கட்டை விரலை மேலே வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த 4 விரல் மேலே வலது கையோட 4 விரலை வச்சு இந்த மாதிரி லைட்டாக தூக்கி இந்த மாதிரி வீசினீங்க அப்படின்னா பரோட்டா அங்கே பாருங்கள் சூப்பராக நல்லா வரும். நீங்கள் முட்டை ஆட் பண்ணாமலே இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் லைட்டாக ஆயில் நான் அப்ளை பண்ணுறேன். அது ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக
டால்டா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து லேயர்டாக இருக்கும் பரோட்டா. நான் வந்து டால்டா வந்து யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றதுனால உங்களுக்கு ஆயில் மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன். எனக்கு ரொம்ப லேயராக வரணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக லேயராக வந்தால் போதும். அதனால தான் நான் ஆயில் அப்ளை பண்ணேன். டால்டா யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பரோட்டா வந்து நல்லா லேயராக வரும். இதுதான் வந்து டிப் நம்பர் 3. மறுபடியும் ஒரு தடவை இன்னொரு அப்பளத்தை எடுத்து நான் எப்படி வந்து வீசுறதுன்னு காட்டுறேன். பரோட்டா வீசுறதுன்றது ரொம்பவே ஈஸியானது தான். நீங்கள் பழக பழக உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். ஒரு 2-3 தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், ஈஸியாக வந்துடும். இதில் நம்ம ரொம்ப நேரம் ஊற வச்சதுனால தான் இவ்வளோ மெலிசாக சூப்பராக வந்து ஸ்ப்ரெட் ஆகி வருது. அதனால் ஊற வைக்கிறது மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம சுருட்டி வச்சதுக்கப்புறம் இது மேலேயும் ஆயில் வந்து அப்ளை பண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி எல்லாமே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சப்பாத்தி கட்டையை வச்சு இதில் மேலே தேய்க்காதீங்க. ரொம்பவும் ப்ரெஷர் கொடுக்காமல் லைட்டாக வந்து இது மாதிரி நீங்கள் கையிலேயே தட்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரி தட்டினீங்கன்னா தான் அந்த லேயர்ஸ் வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகாமல் நல்லா வந்து அப்படியே இருக்கும். லேயர் பரோட்டா வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கையிலேயே லைட்டாக தட்டினீங்கனாலே போதும், ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நான் நல்லா தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நான் பரோட்டா எல்லாத்தையும் போட்டு நல்லா 2 பக்கமும் செவக்கிற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக ஆயிலை ஊற்றுங்க, ரொம்ப ஆயில் ஊற்றிடாதீங்க. 2 பக்கமும் பரோட்டா சூப்பராக செவந்துருச்சு. இதை வந்து நம்ம எடுத்து ஒர்க்கிங் ஏரியாவில் மாற்றிக்கிட்டு நீங்கள் 2 பக்கமும் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் அந்த பரோட்டாவோட சாஃப்ட்னஸ் வந்து நல்லா கிடைக்கும். அது இல்லாமல் லேயராக வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வரும். நல்லா தட்டினதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் வாழை இலையில் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த வாழை இலையோட வாசனையோட பரோட்டா வந்து சூப்பராக இருக்கும். சூடான சாஃப்டான பரோட்டா நம்ம வீட்டிலேயே ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.